This Pongal season, come meet the mermaid and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom, Chennai. காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ் த கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர். அது இப்ப நம்ம சோஷியல் மீடியால வந்துட்டு இருக்க மாதிரி அர்ச்சனா டைட்டில் வின்னரா இருந்தா நீங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியுமாக்கா இந்த சீசனை பொறுத்தவரை? கண்டிப்பா அக்செப்டே பண்ண முடியாத ஒரு விஷயம் என்னெல்லாம் பொறுத்த வரைக்கும். பட் என்ன நடக்க போகுதுன்றது யாருக்குமே தெரியாது எக்ஸப்டிங் த டீம். சோ அந்த கோர் டீம் நாளைக்கு என்ன இது பண்றாங்க அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் அதான் சொல்றேனே, பேசிக்கலி இந்த ஷோ மேல எங்கேயோ ஒரு நம்பிக்கை இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதாவது எவ்ரி டைம் நியாயமா தான் வின் பண்ணிருக்காங்களா அப்படின்லாம் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்ல முடியாது. ஒரு சில சீசன் எனக்கும் மனஸ்தாபம் இருந்திருக்கு, இவங்க ஏன் வின் பண்ணாங்க, என்னது வின்னரா அப்படின்ற மாதிரிலாம் இருந்திருக்கு. ஆனா இந்த பர்டிகுலர் சீசன்ல மட்டும்தான் ரொம்பவே ப்ராமினென்ட்டா ஒரு சில விஷயங்கள் பணம் விளையாடி இருக்கு. இதுல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. என்னென்னமோ வெளியில வந்துருச்சு, என்னென்னமோ. இன்ஃபேக்ட் அக்ரிமெண்ட் சைன் பண்ண அமௌண்ட்டும் அவங்க போட்ட கையெழுத்து பேப்பர் எனக்கு ரொம்ப 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 க்ளோஸான ஒரு பர்சன் கண்ணால பாத்திருக்காங்க. ஓகேயா? அந்த அளவுக்கு லீக் ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு லீக் ஆயிடுச்சு. சோ இப்போ சேனல் என்ன பண்ணாலும் நாளைக்கு எப்படி வேணா போகலாம். இஃப் தே வாண்ட் டு டேக் இட் அப் அண்ட் ஃபைண்ட் அவுட், எப்படி வேணா போகலாம். என்ன ஒண்ணு அது ஒரு கோவம் இருக்கும்னா, நியாயமா மக்கள் பார்த்து போட வேண்டிய ஓட்டு வாங்கப்பட்டுருச்சே அப்படிங்கிற ஒரு ஃபேனா நம்ம வருத்தப்படுறதுக்கான எல்லா உரிமையும் நமக்கு இருக்கு. ஏன்னா 105 நாள்ல 100 நாள் நான் லைவ் பார்த்திருக்கேன். கரெக்டா? 100 நாள் நான் லைவ் பார்த்திருக்கேன். ஒரு விஷயம் தொடங்கி முடிகிற வரைக்கும், இன்னைக்கு லாஸ்ட் மொமெண்ட் லைவ்ல ஆஃப் பண்ற வரைக்குமே, லைவ்ல பிஃபோர் த எபிசோட் ஆஃப் பண்ற அந்த நிமிஷம் வரைக்குமே நான் லைவ் பார்த்தேன். நடுவுல கொஞ்ச நேரம் பார்க்காம இருந்திருக்கலாம், பட் எங்க இருந்தாலும் ஒரு வாட்டி போடுவேன் என்ன நடக்குது. ஏன்னா பிகாஸ் இன்வால்வ் ஆயிட்டோம், புரியுதா? இன்வால்வ் ஆயிட்டோம். இப்ப இன்வால்வ் ஆகி அது முடிகிற வரைக்கும் நம்ம போய் தான் ஆகணும்ன்ற மாதிரி ஒரு இதாயிடுச்சு. சோ அந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் நாளைக்கு என்ன, நான் லைவ்ல நான் அங்கதான் இருப்பேன், ஃபினாலேல தான் இருப்பேன். சோ அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நான் அங்கதான் இருப்பேன். ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் இயரும் அங்கதான் இருந்தேன். இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் பர்சனல், அவ்வளவுதான். சோ அங்க ஒரு ப்ரௌட் மூமெண்ட். ஏன்னா நான் எனக்காக உட்கார்ந்த அதே ஃபினாலே, பிக் பாஸ் ஃபினாலேல என்னோட மகளுக்காக நான் போய் உட்கார்றேங்கிறது மிகப்பெரிய பெருமை. எல்லாருக்கும் கிடைக்காது, எல்லாருக்கும் கிடைக்காது. ஸோ அந்த விஷயத்துல நாளைக்கு இட்ஸ் அ ஸ்பெஷல் டே ஃபார் மீ ஆல்சோ. அண்ட் டெஃபினெட்லி ஜோவிகாவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ டெபியூ. ஒரு புள்ளையார் சுழி. ஜோவிகாங்கிறது யாரு அப்படிங்கிறது அறிமுகமான ஷோ. ஸோ அது கண்டிப்பா இட்ஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். பார்ப்போம் எப்படின்ட்டு பார்ப்போம். இந்த சீசனுங்கிறது ஒரு 7வது சீசனுங்கிறது கன்சிக்யூட்டிவ்லி நமக்கு ரிவ்யூவரா மாறினதுல இருந்து, சீசன் 3ல இருந்து பார்ட் ஆஃப் பிக் பாஸ். ஸோ ரிவ்யூவர், அதுக்கப்புறம் எவ்வளோ எமோஷன்ஸ் இந்த சீசன்ல, எஸ்பெஷலி ரிவ்யூவர் அண்ட் மதர் ஆஃப் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு நினைக்கும் போது இட் வாஸ் லைக் எல்லாருமே உட்காந்து அந்த குரூப்பா அந்த எமோஷன்ஸ், அந்த எமோஷனல் மூமெண்ட்ஸ், பிரேக் டவுன் மூமெண்ட்ஸ் ஒரு ஏவி ஒன்று போட்டாங்க. அது பார்க்கும்போது எனக்கு அழுக வந்துச்சு. கண்டிப்பா ஐ டியர்ட் அப் மை செல்ஃப். ஸோ யா, இட் வாஸ் அன் எமோஷனல் ஏவி. எனக்கே இன்னைக்கு எனக்கு கண்டிப்பா கண்ணில் தண்ணி. ஜோவிகா அழுகும் போது ஐ நோ தட் எமோஷன். டீமா பிரிஞ்சு செலிப்ரேட் பண்ணதே இல்ல, அவங்களே ஒத்துக்கிட்டாங்க இன்னைக்கு டீம் பின்னு. அதான் டீமா பிரிஞ்சது மனஸ்தாபங்கள்ங்கிறது இருக்கும்மா. ஜஸ்ட் பிகாஸ் ஷோ முடியுதுன்றதுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட முடியாது. அப்போ நம்ம ஃபேக்கா இருந்திருக்கோம்னு அர்த்தம், புரியுதா? அப்போ நம்ம ஃபேக்கா இருந்திருந்தோம்னா எல்லாத்தையும் மறந்துருவோம். பட் நம்பிக்கை துரோகம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நான் இன்னைக்கு லைவ் பார்க்க முடியல. ஏன்னா நான் இவிபி போனேன், அப்புறம் கொஞ்சம் வெளியில எல்லாம் போக வேண்டியது இருக்கு. நாளைக்கு ஃபினாலேங்கிறனால கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது பர்சனலா. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு வந்தேன். பட் ஃபார் எக்ஸாம்பிள் விசித்ரா வெளியில வந்தாங்க இல்லையா, ஆஸ் அ எவிக்டாய் வந்தாங்க. அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணல, கால் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஓகே, அது அண்டர்ஸ்டாண்டபிள். ஏன்னா
நாங்க 2 பேரும் டைரக்டா சண்டையோ அந்த மாதிரி இல்ல. எனக்கு அவங்களோட கேம் பிளே பிடிக்கல, நிறைய இடத்துல ஃபேக்கா இருந்ததை நான் சுட்டி காமிச்சிருக்கேன் ஆஸ் அ ரிவ்யூவர். சோ அந்த விதத்துல வந்து அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு, இன்ஃபேக்ட் நடுவுல வந்து எனக்கு அடிபட்டப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாரு. நானும் ரெஸ்பாண்ட் பண்ணேன் இமிடியட்டா. இல்லைன்னா ஐம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெஸ்பாண்ட் பண்ணேன். பட் அவங்க வெளியில வந்தப்போ எனக்கு கால் பண்ணல, இல்ல எதுவுமே மெசேஜ் பண்ணல. போறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஹெல்ப், ஏகப்பட்டது, ஒரு நாளைக்கு 50 வாட்டி பேசினாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் என்கிட்ட கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. அவங்க போட்டிருந்த கிளிப்ல இருந்து எல்லாமே என்னோட கிளிப். ஆக்சுவலி இன்னைக்கு கூட அந்த ஒயிட் கிளிப் பத்தி பேசினாங்க, இன்னைக்கு ஒரு ரெட் கிளிப். அதெல்லாம் பார்க்கும்போது ஞாபகம் வந்தது. நல்ல நட்பு, ஆக்சுவலி நல்ல நட்பு தான். பட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு சில மனஸ்தாபங்கள் எனக்கும் இருந்தது இந்த சீசன்ல. அது எனக்கு பிடிக்கல. சில விஷயங்கள் விட்டுறணும், ஆற விட்டுறணும். சோ இவங்க ஒரு 4 இடத்துல போயிட்டு வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. இவ வந்து பெருசா பேசல. சோ அப்புறம் அனன்யாவை அமிச்சு ஜி ஸ்கொயர்ல ஏதோ உட்கார்ந்து இருந்தப்போ ஜோவிகா விசித்ரா மேம் வந்து உங்ககிட்ட பேசணும்ன்றாங்க, நீ பேசுவியா அப்படின்னா, இல்ல பரவாயில்ல எனக்கு பேசுறதுக்கு ஒன்னும் இல்ல அப்படின்னு அவ ஏதோ சொல்லியிருக்கான். அப்புறம் நேர்ல திரும்பி பார்த்தப்போ அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, உங்க அம்மாவை எனக்கு கால் பண்ண சொல்லு அப்படின்னாங்க. அதுக்கு வந்து இவ வந்து பதில் சொல்லியிருக்கா, நான் எதுக்கு எங்க அம்மாவை உங்களுக்கு கால் பண்ண சொல்லணும், உங்களுக்கு எங்க அம்மா ஃப்ரெண்டு தானே, நீங்க கால் பண்ணி பேசலாமே, அது எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க, நான் போய் வந்து எங்க அம்மா கிட்ட போய் நீங்க போய் விசித்ரா மேம்க்கு கால் பண்ணுங்கன்னு எப்படி சொல்ல முடியும், தட் இஸ் பிட்வீன் யூ, அது எதுக்கு இங்க வந்து நீங்க சொல்லணும் அப்படின்ற ஒரு கேள்வி அவ சாதாரணமா கேட்டிருக்கு. இது என்கிட்ட வந்து அவ சொன்னான். எனக்கு சத்தியமா வந்து இங்கேயும் பாத்தீங்கன்னா இது கோவத்தை ஜாஸ்தி பண்ற ஒரு விஷயமா இருக்கே தவிர இது சரி பண்ற ஒரு விஷயமே இல்லை. ஒரு வாரம் நீங்க வெளில இருந்திருக்கீங்க, எவ்வளவு விஷயங்கள் நீங்க ஒரு மெசேஜ் பண்ணிருக்கலாம். அப்படி நீங்க பேசணும்னு நினைச்சா, அதாவது நீங்க பேசுங்கன்னு நான் சொல்ல, நான் பேசணும்னு நினைக்கல, அதனாலதான் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணல. ஆனா நீங்க பேசணும்னு நினைச்சிருந்தா ஒரு மெசேஜ், அனிதா ஹவ் ஆர் யூ, என்ன கோவமா, உரிமையில கேட்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு 60 கேமரா முன்னாடி போய் பதிவு பண்றதுக்காகவே 4 இடத்துல பதிவு பண்ணி 5வதா உங்க அம்மாவை எனக்கு கால் பண்ண சொல்லுன்னா, நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா வந்து சொல்லி தூது அனுப்பிச்சு நான் கால் பண்ணி அவங்களுக்கு நாளைக்கு நான் பேசணுமா? எனக்கு புரியல, எனக்கு ஆனஸ்டா புரியல. கால் பண்ணணும்னு நினைச்சா நீங்க கால் பண்ணுங்க, அது எதுக்கு தூது சொல்லி எனக்கு வந்து கால் பண்ண சொல்லு அப்படின்னு கேமரால ரெஜிஸ்டர் பண்றது வந்து எனக்கு ஓகே ஃபைன். அதுதான் we have seen 100 days of you. சோ விட்டுடுங்க, அது பரவாயில்ல. சம்டைம்ஸ் இல்ல லைஃப்ல எல்லா நட்புமே வந்து லாஸ்ட் வரைக்கும் வராது. ஒரு சில ரிலேஷன்ஷிப்ஸ், ஒரு சில நட்புகள் ஒரு இடத்துல வந்து உடையும், ஒரு இடத்துல எண்ட் ஆகும். அதுதான் அந்த ஜேர்னி, லைஃபோட ஜேர்னி அப்படிதான். ஒரு பஸ் ஸ்டாப் வரும்போது ஒருத்தர் இறங்கி போயிடலையா, அந்த ரயில் பயணம் பஸ் பயணம் தொடரும். அவங்க அந்த ஸ்டாப் வந்தோடனே இறங்கி போயிடுவாங்க. நான் அப்படிதான் என் லைஃபை எடுத்துட்டு போயிருக்கேன். இன்னைக்கு வரைக்குமே, கடைசி வரைக்குமே அப்படிதான் இருப்பேன். ஏன் அப்படின்னா அவங்க நம்ம லைஃப்ல வந்ததுக்கும் ஒரு காரணம் இருக்கும், அவங்க நம்ம லைஃபை விட்டு போனதுக்கு அதை விட பெரிய காரணம் இருக்கும். அவங்க கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு நம்ம வாழ்க்கையில கத்திருப்போம். நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம், ஏதோ ஒரு அனுபவம் கிடைக்கும். ஸோ ஐ எம் அ வெரி கிளியர் ப்ராக்டிக்கல் பர்சன். நான் வந்து ரொம்ப எமோஷனலா இல்லை, நான் மாறிட்டேன். ஏன்னா லைஃப்ல ரொம்ப அடி வாங்கினதுனால மாறிட்டேன். பட் இது வந்து எனக்கு வேடிக்கையா இருந்தது. துஷ்டனை கண்டால் தூர விலகு, அவ்வளவுதான். உங்களுக்கு பிடிக்கலையா, செட் ஆகலையா, பெட்டர் டு யூனோ நாட் டாக். சம்டைம்ஸ் சம் திங்ஸ் ஆர் பெட்டர் லெஃப்ட் அன்ஸ்போக்கன். உண்மையான நட்பு இருக்கு தெரியுமா, நிஜமான உண்மையான நட்பு, அதுல ஒரு ஆழம் இருந்தது, நன்றி இருந்தது, ஒரு சில விஷயங்கள் நமக்காக அவங்க பண்ணியிருக்காங்க, நின்று இருக்காங்கன்னா, பண்ணது நின்னது நானு, அவங்க இல்ல எனக்கு, அவங்க இல்ல எனக்கு, நான் அவங்களுக்காக கிட்டத்தட்ட ஒரு 4 years 3 years ஜர்னி. அவங்க வந்து என்கிட்ட அதை யோசிச்சிருக்கலுமே தவிர, ஒரு சில விஷயங்கள் கேம்காக பண்றேன்ட்டு பண்ணிட்டு அப்புறம் திரும்பவும் அது கேம்காக பண்ணும் போது இட் ஜஸ்ட் ஷோஸ் ஓகே, அப்ப அது உண்மை இல்ல அதுல அப்படின்றது. அதனால ஐ வாண்டட் டு டாக் அபவுட் இட். யா அக்கா, நீங்க சோசியல் மீடியால தொடர்ந்து பார்த்திருப்பீங்க, அர்ச்சனா வின்னர்னும் மணி ரன்னர்னும், தேர்ட் வந்து தினேஷ் அண்ட் வந்து விஷ்ணு அண்ட் மாயா வந்து வெளியில வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இதோ இந்த கமெண்ட்டும் அதே தான் சொல்றாங்க. அப்படின்ற மாதிரிலாம் இது வந்து நம்ம நாளைக்கு கமல் சார் வந்து கையை எங்க தூக்குறாரோ அதுதான் வின்னர். அத நம்ம கேள்வியும் கேட்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஃபைனல் வேர்டிக்ட் கமல் சார் கையை தூக்குற அந்த தருணம் தான். அது ரைட்டா இருந்தாலும் ஓகே,
தவறாவே இருந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த சீசன் அவ்வளவுதான். அப்படிதான் நான் வந்து பாக்குறேன். பட் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நான் உள்ளே இருக்கிறேன். ஆல்மோஸ்ட் இப்ப கூட EVP போயிட்டு வந்தேன் காலையில. என் பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வந்து சேரல, ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. எனக்குமே வராத நியூஸ் வந்து இவங்களுக்கு எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து இந்த சோசியல் மீடியா, ஆஸ் யூ செட், சோசியல் மீடியால பரவற ஒரு சில ரூமர்ஸ் தான். சோ எதுவுமே வந்து யாருக்குமே தெரியாது. சேனலுக்குமே நாளைக்கு அந்த ஒரு லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல நடக்கக்கூடிய 2 வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இது வின்னர் அந்த இது வச்சிருப்பாங்கல்ல, அந்த 2 ப்ளோ அப்பா அந்த எல்இடில வரக்கூடிய அந்த போட்டோவுமே அந்த லாஸ்ட் மொமெண்ட்ல அங்க 5 பேருக்கும் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. 5 பேருக்குமே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த செகண்ட் அங்க நடக்கிறது தான். அது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஒன்லி கோர் டீமுக்கு தெரியும். நீ கொலையே பண்ணி காலையே விழுந்து அவங்கள வந்து நீ என்ன பண்ணாலும் அவங்க கிட்ட நீ எதுவுமே வாங்க முடியாது. அதான் சொல்றேன்னு நான் பல வாட்டி சொல்றேன், எங்க இருந்தியா நீங்க எல்லாம் வந்தீங்க? இப்படி எல்லாம் ஒரு எம்ப்ளாயி உலகத்துல பார்க்க முடியாது. சீரியஸ்லி, ஐ ஹவ் பீன் அசோசியேட்டட் வித் தெம் ஃபார் ஆல்மோஸ்ட் 4 years now. பிபி சீசன் 3 அல்டிமேட் and season 7 personally, of course, கலக்க போவது யாரு, குக் வித் கோமாளி கூட அந்த செகண்ட் அங்க நான் வின்னர்ன்றது அவங்க அனௌன்ஸ் பண்ணதுதான் எனக்கு தெரியுமே தவிர அதுக்கு முன்னாடி ஒரு ஹிண்ட் கூட தெரியாது. நீங்க யாருகிட்டயும் வாங்கவும் முடியாது. அப்படிதான் அவங்க. சோ டெஃபினெட்லி யாருக்குமே தெரியாது யாரு வின்னர்னு. அது அந்த மேடையில நடக்கிற ஒரு தருணம். we will know, I think நாளைக்கு இன்னைக்கு நைட்டா இல்ல என்ன பாருங்க, லைவ கட் பண்ணிட்டாங்க. ஆமா ஆமா, அதான் இன்னைக்கே சொன்னாங்க, எபிசோட்லயே சொன்னாங்க. இன்னைக்கு வந்து எவிக்ஷன் நடந்திருக்கும். விஷ்ணு, தினேஷ் அப்படின்னு சொல்றாங்க, வெளியில வந்துட்டாங்கன்றாங்க. எதுவுமே தெரியல இன்னும். கண்டஸ்டன்ஸ்க்கே இன்னும் தெரியல. சோ யாரு வந்துட்டாலும் அந்த ஃபைனலா ஒரு 3 பேர் ஸ்டேஜ் கூப்பிட்டு போயிட்டு ஐ திங்க் ஒருத்தரை அனுப்பிச்சிட்டு திரும்பி அந்த 2 பேர்ல ஒருத்தர் கை தூக்குவாங்க. சோ அது வரைக்குமே நம்மளால டாப் 3 அந்த லாஸ்ட் மொமெண்ட் பார்க்கலாம். அவ்வளவுதான். கண்டிப்பா பாப்போம். நாளைக்கு என்ன அங்கிருந்து பிக் பாஸ் வீட்டில இருந்து லைவா? அவ்வளவுதான், தூக்கிடுவாங்க. காப்பிரைட் இஷ்யூ ஆயிடும். அதனால அதெல்லாம் பண்ண முடியாது. ஷோ முடிஞ்சு அந்த எபிசோட் வந்ததுக்கு அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம போவோம். சோ கண்டிப்பா வந்து நம்ம நாளைக்கு வந்து என்ன எப்படி போகுதுன்றத வச்சு நம்ம ரிவ்யூ ஆஸ் யூஷுவல் போகும், ஃபினாலே ரிவ்யூ. ஓகேக்கா, பாப்போம் கண்டிப்பா நாளைக்கு. அண்ட் வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட 104 நாட்கள் வந்து நம்மளையும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா ஆடியன்ஸ். கண்டிப்பா கொஞ்சம் நிறைய அதான் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நம்மளும் வந்து நம்மளோட லைவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இந்த சீசன்லன்னும் போது அது வந்து ஒரு மாதிரி எமோஷனலா தான் இருக்கு. ஏன்னா எங்க இருந்தாலும், எந்த ஊர்ல எந்த நாட்டுல இருந்தாலும், எந்த வேலையில இருந்தாலும் அந்த நைட் 9:30 ஆச்சுன்னா அந்த 10:30 நம்ம இந்தியா டைமுக்கு நம்ம லைவ் வரணுமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நம்ம ஒரு 105 days நம்மளும் இருந்தாச்சு. நான் ரொம்பவே ஐ ஹவ் டன் இட். ஸோ அகென் இந்த 105 நாள் அடுத்த வருஷத்துக்காக திரும்பவும் நான் கண்டிப்பா இட் இஸ் சம்திங் பார்ட் ஆஃப் மை லைஃப் நினைக்கிறேன். ஓகே, அண்ட் கமெண்ட்ஸ் நீ கொஞ்சம் பார்க்கலாம். டெஃபினெட்லி. அண்ட் எஸ் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து நாளைக்கு சொல்லுவோம். பட் மிகப்பெரிய நன்றி ஃபார் த கண்டினியூஸ் சப்போர்ட் எவ்ரி சீசன். This Pongal season, come meet the Marmite and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom, Chennai. Kanjipuram Pachayappa Silks, the complete family store.